ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30 முதல் 33 வசனங்களை வாசிக்கும் பொழுது, சமாரியன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி என்று வாசிக்கிறோம். மனதுருக்கம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஆங்கில வார்த்தை கம்பல்ஷன். மனதுருக்கம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது ஸ்பாக்னிசோமாய். அன்பு என்றால் ஆப்ஸ்ட்ராக்டாக அதை காட்ட வேண்டும், பிரதிபலிக்க வேண்டும். அப்படி காட்டவில்லை என்று சொன்னால் அன்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்பதே உண்மை. பிரியமானவனே என்ற வார்த்தை யோவான் நிருபத்தில் மாத்திரம் 3 முறை வாசிக்க முடிகிறது. தாவீதை பார்த்து பிரியமானவனே என்ற வார்த்தையை சொல்லுகிறார் ஆண்டவர். தானியேலை பார்த்து பிரியமான புருஷனே என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பிரியமானவர் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, சபைக்கும் அதே வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி. எரேமியா 31:20 வாசிக்கும் பொழுது, எப்ராயிம் என் பிரியமான பிள்ளை அல்லவா, அவனை நினைக்கும் பொழுது என் குடல்கள் கொதிக்கிறது என்று தமிழ்ல இருக்கும். ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது மை பெவல்ஸ் ஆர் ட்ரபிள், என்னுடைய பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை பார்த்து பெத்த வயிறு பித்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல ஆண்டவருடைய குடல்களும் அவர் கொதிக்கிறதையும் நம்மளுக்காக அவர் வேதனைப்படுகிறதையும் பார்க்க முடிகிறது. இன்றைய வேத பாடத்துக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு மனதுருக்கம். ஓசியா 11:8 வாசிக்கும் பொழுது, எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி நான் உன்னை மறப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது என்று வாசிக்கிறோம். நான் ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது என் குடல்கள் திரும்புகிறது என்று வாசிக்கிறோம். அதாவது ஒரு குழந்தை எப்படி வயிற்றில் இருக்கும் பொழுது குடல் சுத்திக்கிச்சுன்னு சொல்றாங்களோ, அதே போல குடல் அப்படியே பெரண்டு திரும்புகிறது. எப்ராயிமே, உன்னை எப்படி ஆத்மாவை போல ஆக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆத்மா என்றால் என்ன, செபோயும் என்றால் என்ன? நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் சோதோம் கொமோராவை மாத்திரம் அளித்தார் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, உபாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் சோதோமை மாத்திரமல்ல கொமோராவையும் அளித்தார், அத்மாவையும் அளித்தார், செபோயிமையும் அளித்தார். 4 பட்டணங்களை அளித்தார். 5வது உள்ள ஒரு பட்டணம், அதையும் கர்த்தர் அழித்திருக்க வேண்டும். அங்கே உள்ள சோவாருக்கு நான் ஓடி போகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே லோத்து போகிறதுக்கு கர்த்தர் அனுமதித்தார். இதைத்தான் எப்ராயிம் இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உன்னை எப்படி நான் ஆத்மாவை போல மாத்துவேன், அந்த செபோயிம் பட்டணத்தை போல நான் எப்படி அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை சோதமை போல, கொமோராவை போல, ஆத்மாவை போல, செபோயிமை போல ஆண்டவர் என்னை கொன்று விடுவாரோ, அழித்து விடுவாரோ அக்கினியை போட்டு என்று நினைத்தால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆட்ரிபியூட் ஆஃப் காட், தேவனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது பிதாவின் குணாதிசயம். பிதாவின் குணாதிசயம் என்னவென்றால், மகன் தூரத்தில் வரும் பொழுது அவன் பார்க்கிற மாதிரி, பார்க்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் பாருங்க, அதுதான் பிதாவின் குணாதிசயம். தகப்பனுடைய இருதயம். இளைய குமாரன் தகப்பனை விட்டு மாத்திரமல்ல, அவனை விட்டே போயிட்டான். இந்த இளைய குமாரன் எப்ப ரியலைஸ் பண்றான் தெரியுங்களா? பன்றிகளுக்கு கொடுக்கப்படுகிற தவிடு எப்ப ஸ்டாப் ஆகுதோ, அது எப்போ கிடைக்கலையோ அப்பதான் அப்பா வீட்டுக்கு வரலாம், அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பாவை நோக்கி வர முடிவு எடுக்கிறான். தேவ பிள்ளைகளே, அவன் வரும் பொழுது அப்பா என்ன வேகமாய் ஓடி போய் அவனை கட்டி அணைக்கிறார். ஏனென்றால் யாராவது பார்த்து விட்டால் கல்லெறிந்து கொன்று விடுவார்கள் என்று சொல்லி யூதருடைய சட்டம், வீட்டுக்கு அடங்காத பிள்ளை ஊருக்கு வெளியில் இருக்கணும், அப்படி ஊருக்குள்ள யாராவது பார்த்தா கல்லெறிந்து கொன்று விடுவார்கள். அதற்காக ஓடி போய் கட்டி அணைக்கிறார். தாவீதும் கோலியாத் சண்டைக்கு ஓடி போயினான். எதற்காக ஓடி போனான்? அவனுடைய தலையை வாங்குவதற்காக ஓடி போனான். ஆனால் தகப்பனுடைய இருதயம், அவன் மேல உள்ள மனதுருக்கம், மனதுருகி ஓடி போய் கட்டி அணைக்கிறதை வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தகப்பனுடைய மனதுருக்கம் பிதாவாகிய தேவனை குறிக்கிறதா இருக்கு. மனதுருக்கத்தினுடைய அடையாளமே அன்புதாங்க. அந்த அன்பை காட்டவில்லை என்று சொன்னால் இருந்தும் பயனில்லை. பிரியமானவர்களே, இயேசுவின் மனதுருக்கம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவளை நோக்கி அழாதே என்று மனதுருகுகிறதை வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நடப்பது நாயினூர் கேட்டு கிட்ட நடக்குது. இந்த நாயினூர் கலிலேயா கடலின் தென்மேற்கே உள்ள ஒரு பட்டணம். லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பக்கம் நாயினூர் விதவையுடைய மகன் இறந்து கிடக்கிறான். கண்டிப்பா அவங்க அம்மா தொட்டிருப்பாங்க. தீட்டு யூதர்களுடைய வழக்கத்தின்படி இறந்து போனவர்களை தொட்டால் 7 நாள் அளவும் தீட்டு. மரண செய்தியை கேட்க வந்த 50 பேரும் கண்டிப்பா தொட்டிருப்பாங்க. ஊரே இப்ப தீட்டு.
மரணத்தில் இருக்கிறது, மரண இருளில் இருக்கிறது, தீட்டா இருக்கிறது, இருள் சூழ்ந்து போயிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன். ஆனால் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிபதி இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, அதிகாரி என்றால் ஒரு சின்ன போஸ்டிங், ஆனால் அதிபதி என்றால் மொத்தத்துக்கும் ஆளுமை செய்வது, மொத்தத்தையும் ஆளுகை செய்யக்கூடியது. தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் ஊர்ல இருந்து மொத்த ஜனமும் நாயினூர் கேட்டுக்கிட்ட மரணம் வந்து கொண்டிருக்கிறது. ஊருக்குள்ள இருந்து நாயினூர் ஊர்ல இருந்து மரணம் வந்து கொண்டிருக்கிறது. நாயினூர் கேட்டுக்கிட்ட நிக்கிறாங்க. அந்த பக்கம் இருந்து யார் வர்றான்னு பார்த்தா ஜீவன் வந்து கொண்டிருக்கிறது. நம் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கொண்டிருக்கிறார். ஜீவனும் மரணமும் சந்திக்கிற அந்த பாயிண்ட் தான் நாயினூர் கேட். இயேசு மனதுருகி நாயினூர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்புறாரு. அவன் உயிரடைந்தது மாத்திரமல்ல, மொத்த கூட்டத்துக்கும் உயிரை கொடுத்துட்டார் பாருங்க. மொத்த கூட்டத்துக்கும் ஜீவன் வந்தது பாருங்க. மொத்த ஊரும் ஜீவன் பெற்றுக்கொண்டது. இருள் விலகியது, வெளிச்சம் வந்தது. தேவ பிள்ளைகளே, பிசாசு எவ்வளவு காரியங்களை உங்க குடும்பத்துல கொண்டு வந்தாலும் சரி, வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து, ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து உங்க குடும்பத்துல வரும்போது கடன் என்ற இருள், இந்த நாளில மரண இருள் உங்களை விட்டு ஓடுகிறது, வியாதி என்ற இருள் உங்களை விட்டு ஓடுகிறது. கர்த்தர் ஒரு புது ஜீவனை கொடுக்கிறார், புது பலன் கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் வெளிச்சம். லூக்கா 10வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி போன ஒரு மனுஷன், அவன் கல்லர் கையிலே அகப்பட்டு குற்றுயிராய் கிடந்தான் இருக்கும். இங்கிலீஷ் பைபிள்ல வாசிச்சீங்கன்னா ஹாஃப் டெத், அதாவது கிட்டத்தட்ட உயிர் இழுத்துட்டு கிடக்குது. பாதி செத்துட்டான், பாதி உயிரோட இருக்கிறான். மனதுருக்கம் லூக்கா 15:20 வாசிக்கும் பொழுது அன்பை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, அதுதான் பிதாவினுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு. பிரியமானவர்களே, இரண்டாவது ஜீவன். லூக்கா 7:13 வாசிக்கும் பொழுது நாயினூர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பி இயேசுவின் மனதுருக்கம் ஜீவனை கொண்டு வந்தது. இது குமாரனுடைய அன்பு. மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வெளிச்சம். லூக்கா 10:33. முதலாவது தகப்பனுடைய அன்பு. இந்த மொத்த உலகமும் பாவத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார் பாருங்க, அதுதான் தகப்பனுடைய அன்பு. இரண்டாவது குமாரனுடைய ஜீவன். யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சம் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. இதில் பிதாவையும் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க முடியும், பரிசுத்த ஆவியானவரையும் பார்க்க முடியும். மகன் வரும்பொழுது தகப்பன் ஓடி கட்டி அணைப்பது பிதாவை குறிக்கிறது. நாயினூர் விதவையுடைய மகனை உயிரோடு எழுப்பும் பொழுது ஜீவனை கொடுத்தது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மூன்றாவது, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ புகையில கல்லர் கையில அகப்படும் பொழுது அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இது மூன்றும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. திரித்துவம் இல்லை என்பவர்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். மூன்றாவது ஜீவன். 1 யோவான் 3:16 சொல்லுகிறது, ஜீவன். அவர் இந்த உலகத்துக்கு வந்து ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு என்னவென்று அறிந்திருக்கிறோம். சமாரியனுடைய தன்மைகள் அன்பு, ஜீவன், வெளிச்சம் அல்லது ஒளி ஏற்றுவது. ஓசியா 6:6 சொல்லுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். கர்த்தர் உங்களிடத்திலையும் அப்படிப்பட்ட இரக்கத்தை விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்மளுக்கு இரக்கம் காமித்தார், நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ வருகிறான். இந்த எரிகோ பட்டணமானது ஒரு காலகட்டத்திலே சபிக்கப்பட்ட பட்டணம் என்று யோசுவா 6 அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. எரிகோவுக்கு இன்னொரு பெயர் லிட்டிவ் ஆஃப் ஃபார்ம்ஸ். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்திலே என்பவன் தன்னுடைய மூத்த குமாரனை பலியிட்டு சபிக்கப்பட்ட எரிகோவை சாபம் நீங்கிய பட்டணமாக மாற்றுகிறதை வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எரிகோவானது ஒரு சபிக்கப்பட்ட பட்டணம். ஒரு காலகட்டத்திலே வீடு கட்டலாம், ஆனால் நிலம் பால், நல்ல தண்ணி கிடையாது, குடிக்கிற தண்ணி இல்லை, உப்பு தண்ணியா இருக்குது. உடனே எலிசா என்ன பண்றாரு, ஒரு புது தோண்டியை வாங்கி கொண்டு வர சொல்லி அதில் உப்பை கொட்டி சபிக்கப்பட்ட பாலான நிலத்தை மாற்றுகிறார். தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் நல்ல தண்ணீராய் வருகிறது. ஒருவேளை நீங்க கூட சபிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிற, மந்திர பில்லி சூன்யத்தில் இருக்கிறேன்னு நினைக்கலாம். சபிக்கப்பட்டதையும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். சபிக்கப்பட்ட ஒரு எரிகோவை ஆசீர்வாதமாக மாற்றிய கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் சபிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் எந்த செய்வனையும் இல்லை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேத பண்டிதர்களுடைய கருத்து என்ன தெரியுங்களா?
இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே 20,000க்கும் மேற்பட்ட ஆசாரியர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோ போகிறான். மாத்திரமல்ல, லேவியனும் ஆசாரியனும் அந்த வழியே போகிறதை பார்க்க முடிகிறது. லேவியனுக்கும் ஆசாரியனுக்கும் அந்த இடத்துல என்ன வேலை என்றால், அவர்கள் ஊழியத்தை முடிச்சுட்டு ரிட்டன் குவார்டர்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆசாரியனும் லேவியனும் போய் ஏன் அந்த குற்றுயிராய் கிடந்த மனுஷனை ஏன் தொடலை அப்படின்னா, தொட்டா தீட்டு. ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது தொட்டா அது தீட்டாயிடும். 7 நாள் தீட்டு. யூதனை பொறுத்தளவுல 7 நாள் தீட்டு. அதனாலதான் அவர்கள் போய் தொடவில்லை. ஓசியா 6:6 சொல்லப்பட்டபடி வலியை அல்ல பிரியமானவர்களே, இரக்கத்தையே கர்த்தர் விரும்புகிறார். யாக்கோபு 2:13 சொல்லுகிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லுகிறது. நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது. இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும். நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அங்கே இரக்கம் மேன்மை பாராட்டும் பிரியமானவர்களே. பொதுவாக சபைகளிலே ஊழியம் இருக்கிறது, உபதேசம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எபேசு சபையை குறிப்பாக பார்த்தோமே ஆனால் அன்பு இல்லை. அன்பு தானே எல்லாமே, ஆனால் அன்பு இல்லை. மத்தேயு 9:13 வாசிக்கும் பொழுது பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு 2:13 சொல்லுகிறது, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லுகிறது. நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய நாள் ஒன்று வருகிறது. இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு நிச்சயமாய் வரும்.